குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் அலகு 3 காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் தான் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் காந்த இருமுனை ஒன்றின், அதாவது ஒரு சட்டக்காந்தம் ஒன்றின் அச்சுக்கோட்டில் அமைந்த ஒரு புள்ளியில் காந்த புலத்திற்கான கோவை அதை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே கொஸ்டின் தான். அதே மாதிரி ஒரு காந்த இருமுனை எடுத்துக்கிறோம். இங்கே அச்சுக்கோட்டிற்கு பதிலாக அந்த காந்த இருமுனையோட நடுவரை கோட்டில் அமைந்த ஒரு புள்ளியில் காந்த புலத்தோட மதிப்பை கணக்கிட போகிறோம். சரிங்களா? காந்த இருமுனை, அதாவது சட்டக்காந்தம் ஒன்று நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்த புலத்தை கணக்கிட போகிறோம். இப்போ படத்தை பாருங்கள். என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டக்காந்தம் எடுத்துக்கிறோம். இந்த சட்டக்காந்தத்தோட வடிவியல் மையம் ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓவிலிருந்து எஸ் வரைக்கும் உள்ள தொலைவை எல், அடுத்து ஓவிலிருந்து என் வரைக்கும் உள்ள தொலைவு எல். மொத்தமாக காந்தத்தோட மொத்த நீளம், வடிவியல் நீளம் அப்படின்னு சொன்னோம். அதை எப்படி எழுதிக்கலாம்? 2L அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்ததாக இதான் காந்தத்தோட மையம். இந்த மையத்தின் வழியாக ஒரு கோடு வரைஞ்சோன்னா அதுதான் நடுவரை கோடு. இந்த நடுவரை கோட்டில் ஆர் தொலைவில் ஒரு புள்ளி சி அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியில் தான் காந்த புலத்தோட மதிப்பை கணக்கிட போகிறோம். இப்போது இந்த புள்ளியானது மையத்திலிருந்து ஆர் தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். என் முனையிலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னா ஆர் டேஷுங்கிற தொலைவில் இருக்குது. இதே தொலைவு தான் எஸ் தொலைவில், எஸ் புள்ளியிலிருந்து இருக்கும். இதுவும் ஆர் டேஷ் தான். சரிங்களா? இப்போ சி என்கிற புள்ளியில் காந்தப்புலம் கணக்கிடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சி என்கிற புள்ளியில் ஓரலகு வடமுனையை வைக்கணும். ஸோ இப்போ இந்த சிங்கிற புள்ளியில் என்ன முனை இருக்குது? வடமுனை இருப்பதாக எடுத்துக்கிறோம். இது அலகு வெக்டாரை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ முதல்ல என்ன பண்ணலாம்? என் முனையால் சி என்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கணக்கிடலாம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வடமுனையால் புள்ளி சியில் உருவாகும் காந்தப்புலம். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கேயும் வடமுனை தான் இருக்குது. இந்த சி என்கிற புள்ளியிலையும் வடமுனை தான் இருக்குது. இங்கேயும் வடமுனை தான் இருக்குது. ஸோ இந்த வடமுனை என்ன பண்ணும் அப்படின்னா விலக்குது. அதனால் காந்தப்புலத்தோட மதிப்பு பாருங்கள், பிஎன்னோட மதிப்பு பாருங்கள், இந்த திசையில் அமைஞ்சிருக்கு விலக்குவதால். இப்போது இது விலக்கும் போது இந்த விசையை நம்ம 2 கூறுகளாக பிரிக்கிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க விசையின் கூறுகள்னு. இப்போ இதுதான் சி என்கிற புள்ளி. இது சி என்கிற புள்ளி. இந்த புள்ளியில் தான் என்ன வச்சுருக்குறோம்? என் என்கிற ஓரலகு வடமுனை இருக்குது. இதிலிருந்து ஆர் டேஷ் தொலைவில் என் என்கிற முனை இருக்குது. இப்போ இந்த என் முனையை விலக்குது. அதனால தான் காந்தப்புலத்தின் திசை இப்படி எதிர் திசையில், இந்த திசையில் அமைஞ்சிருக்கு. இப்போ இதை, அதாவது இந்த பிஎன் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கூறுகளாக பிரிக்கிறோம். ஒன்று செங்குத்து கூறு, இதுதான் செங்குத்து கூறு. மற்றொன்று என்ன அப்படின்னா கிடைத்தல கூறு, இது கிடைத்தல கூறு. அப்போது பிஎன் வெக்டார் வேணும்னா இந்த 2 கூறுகளையும் கூட்டணும். சரிங்களா? அதுதான் இங்கே மதிப்பாக கொடுத்துருப்பாங்க. பிஎன் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது கிடைத்தல கூறு, மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப். இது செங்குத்து கூறு பிஎன் சைன் தீட்டா ஜே கேப். இந்த திசை எப்படி வந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதோட திசை இது எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸ் ஐ அந்த திசையில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஜே, அதனால் இங்கே மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே கிடச்சிருக்கு. மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே. அடுத்து பிஎன்னோட மதிப்பு என்ன? இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வழக்கமான இதுதான். μ0 4π போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த புலத்தோட காந்த முனையோட வலிமை QM போட்டுக்கிடுவீங்க. அடுத்து எண்ணுக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதை எப்படி எழுதிக்கலாம்? ஆர் டேஷ்னு எழுதிக்கலாம். ஸோ ஆர் டேஷ் ஸ்கொயர்னு போட்டுருக்குறாங்க. ஆர் டேஷோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் இது. சரிங்களா? அப்போது இந்த ஆர் டேஷோட மதிப்பு வேணும் அப்படின்னா இதான் கர்ணம். இந்த கர்ணத்தின் மதிப்பு வேணும்னா மற்ற இரு பகுதிகளோட அடுக்குகளோட கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஆர் டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே எனக்கு ஆர் டேஷ் தான் வேணும். அப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இதுக்கு ஒரு ரூட் போடணும். அதுக்கு பதிலாக நான் ஒரு 1/2 போட்டுக்கிறேன். இதான் ஆர் டேஷோட மதிப்பு. இதே மதிப்பு தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இதுவும் ஆர் டேஷ் தான். நான் எஸ்ஸிலிருந்து சியும் சம தொலைவில் தான் அமைஞ்சிருக்கும். அப்போ இங்கேயும் அதே மதிப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது என் முனையால் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா தென்முனையால்
புள்ளி சியில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை கணக்கிட போகிறோம். இப்போ இதான் தென் முனை. இதிலிருந்து சி என்கிற புள்ளியில் காந்தப்புலம் கணக்கிடணும். சி என்கிற புள்ளியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம், வடமுனை இருக்குது. அப்போ இந்த வடமுனையை இந்த தென்முனை ஈர்க்கும். அதனால் பிஎஸோட திசை பாருங்கள் இந்த பக்கமாக இருக்குது. இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஎஸ்ஸை 2 கூறுகளாக பிரிக்கிறோம். பிஎஸ் வெக்டாரை 2 கூறுகளாக. கிடைத்தல கூறு அது பிஎஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப். அடுத்து செங்குத்து கூறு பிஎஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப். அதான் இங்கே போட்டிருக்கிறோம். பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே இப்போது அதே மாதிரி பிஎஸோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சமமாக தான் இருக்கும். பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் 4 QM R dash ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிஎன்னோட வேல்யூவும் பிஎஸோட வேல்யூவும் சமம்னு தெரியும். இப்போ நிகர காந்தப்புலம் வேணும் அப்படின்னா பிஎன் வெக்டார் ப்ளஸ் பிஎஸ் வெக்டார் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். இந்த கூட்டல் தான் தொகுப்பயன் காந்தப்புலத்தின் மதிப்பு. அதை கூட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த படத்தில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா பிஎன் சைன் தீட்டா ஜே கேப்பும் பிஎஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப் ரெண்டும் எப்படி இருக்குது, எதிரெதிர் திசையில் இருக்குது. மேலும் பிஎன்னோட மதிப்பும் பிஎஸோட மதிப்பும் சமமாக இருக்கிறதுனால இந்த 2 விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படுகிறது. அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான். பிஎன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப், பிஎஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப் ரெண்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எப்படி எழுதிக்கலாம். அப்போ தொகுப்பயன் காந்த புலத்தோட மதிப்பு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஎஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப். இந்த சமன்பாடை தான் இதில் எழுதியிருக்கிறாங்க. இதிலிருந்து மைனஸ் ஆஃப் பிஎன் ப்ளஸ் பிஎஸ்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் தீட்டா ஐ கேப்னு இப்படி கிடச்சிருக்கும். இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் பிஎன் அண்ட் பிஎஸோட மதிப்பு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரெண்டுக்கும் பதிலாக என்ன போட்டுக்கலாம், 2BN போட்டுக்கலாம். 2BN cos theta I cap 2 அப்படியே எழுதியாச்சு. BNக்கு பதிலாக இந்த மதிப்பு mu naught 4 pi QM R dash cos theta I cap. அப்போ இதில் R dash ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், R ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். cos theta I capனு வந்துடுது. இப்போ இதில் cos theta கண்டுபிடிக்கணும். இப்போ cos theta கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதான் டீட்டா. காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம்ங்கிறது எல். கர்ணத்தோட மதிப்பு பாருங்க ஆர். அப்போ எல் பை ஆர். காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், எல் பை ஆர்னு போட்டுக்கலாம். அடுத்துள்ள பக்கம் பை எல் பை ஆர் டேஷ். சரிங்களா, நான் ஆர்னு கொடுத்துட்டேன். சரி, இதான் கர்ணம், இதான் கர்ணம். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த எல் டிவைடட் பை ஆர் டேஷ். ஆர் டேஷுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் த பவர் 1/2. இந்த மதிப்பை காஸ் தீட்டாக்கு பதிலாக இங்கே பிரதியிடுங்க. பிரதியிடு ஏற்கனவே இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 3/2 மட்டும் கிடைக்கும். மேலே ஒரு எல் மட்டும் அடிஷ்னல் ஆட் ஆகும். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் 4 pi QM into 2L டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 3/2 ஐ கேப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதில் QM into 2L நம்ம வழக்கம் போல் காந்த இருமுனை திருப்புத்திறனா எடுத்துக்கலாம். இப்போ காந்த இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பு PM is equal to QM into 2L. இப்போ அதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு மியூ நாட் டிவைடட் பை 4 pi PM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 3/2 ஐ கேப்னு கிடச்சிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் மதிப்பு மற்றும் எல் மதிப்பை பிரதியிடும் பொழுது எல் மதிப்பு மிக மிக சிறியதாக இருக்கும். அப்போ இந்த சமன்பாட்டிலிருந்து எல்லை நீக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 இருக்கும். இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் பவர் கியூப்னு இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் 3/2, இதில் எல் ஸ்கொயருங்கிற டேமை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 மட்டும் இருக்கும். இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆர் கியூப் கிடச்சிருக்கு. இதே இதில் பிரதியிட்டிங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் PM டிவைடட் பை 4 pi ஆர் கியூப் ஐ கேப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நமக்கு PM இன்ட்டு ஐ கேப் எப்படி எழுதிக்கலாம், PM வெக்டார்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல
μ04/pm வெக்டார் r கியூப் இங்கே ஒரு மைனஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மதிப்பையும் அச்சுக்கோட்டில் உள்ள மதிப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அச்சுக்கோட்டில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை போல இது வந்து எப்படி இருக்கு? இதோட ஹாஃப் தான் இருக்குது. அச்சுக்கோட்டில் எந்த அளவுக்கு ஏற்படுமோ அதில் ஒரு அரை பகுதி தான் நடுவரை கோட்டில் ஏற்படுது. இல்லை இப்படி எழுதிக்கலாம், நடுவரை கோட்டில் உள்ள காந்தப்புலத்தை போல 2 மடங்கு அச்சுக்கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி அச்சுக்கோட்டில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் திசையும் நடுவரை கோட்டில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் திசையும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தின் திசை தொகுபயன் பாருங்கள் இந்த திசையில் இருக்குது, மைனஸ் ஐ கேப். சரிங்களா? அதனால தான் ரிசல்ட்ஸில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு மைனஸ் கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். இங்கே அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் வச்சு அச்சுக்கோடு நடுவரை கோடு இது ரெண்டையும் வச்சு நமக்கு கணக்குகள் கேட்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.6 பாருங்கள். சிறிய காந்தம் ஒன்றின் காந்த திருப்புத்திறனின் மதிப்பு 0.5 ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. பிஎம்மோட மதிப்பு. சட்ட காந்தத்தின் மையத்தில் இருந்து 0.1 மீட்டர் தொலைவில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண்மதிப்பு மற்றும் திசையை அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியிலும் செங்குத்து இருசம வெட்டியில் அமைந்த புள்ளியிலும் காண்க. ஆர் மதிப்பு கொடுத்துட்டாங்க 0.1 மீட்டர். இப்போ நேரடியாக என்ன கால்குலேட் பண்ணணும்? அச்சுக்கோட்டில் எந்த அளவுக்கு காந்தப்புலம் ஏற்படுகிறது, நடுவரை கோட்டில் எந்த அளவுக்கு காந்தப்புலம் ஏற்படுகிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்தின் மதிப்பு ஃபார்முலா μ0/4π2pm/r3 I கேப்னு இருக்கு. μ0/4πக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 10⁻⁻7 இன்ட்டு 2 பிஎம்க்கு பதிலாக 0.5 போட்டுரும். ஆர் கியூபுக்கு பதிலாக 0.1 கியூப் ஐ கேப். ஸோ என்ன கிடைக்குது? 1 × 10⁻⁻4 ஐ கேப் டெஸ்லா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பு. மேலும் இதோட திசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அமையும். நடுவரை கோட்டில் இப்போ கணக்கிடலாம். இப்போ நடுவரை கோட்டிலுக்கு இந்த 2 மட்டும் வராது ஃபார்முலாவில். நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2 மட்டும் இங்கே இருக்காது. அதேமாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். -μ04π/pm/r3 ஐ கேப்னு இருக்கு. μ0/4πக்கு பதிலாக 10⁻⁻7 இங்கே உள்ள மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பிஎம்க்கு பதிலாக 0.5/0.1 கியூப் ஐ கேப்னு போட்டுறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -0.5 × 10⁻⁻4 ஐ கேப் டெஸ்லா அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நடுவரை கோட்டில் அமைந்த புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த புலத்தின் எண் மதிப்பு பாருங்கள் 0.5 × 10⁻⁻4 டெஸ்லா. இதோட திசை எப்படி இருக்கும்? வடக்கிலிருந்து தெற்காக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சுக்கோட்டில் ஏற்படக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடச்சிச்சு. அப்போ நடுவரை கோட்டில் அதோட ஹாஃப் 0.5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இப்படியும் எண் மதிப்பு இப்படி 2 மடங்காக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். நடுவரை கோட்டில் எந்த அளவுக்கு எண் மதிப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கு அச்சுக்கோட்டில் 2 மடங்கு ஏற்படுதுன்னு பார்த்தோம். ரெண்டோட திசையும் எதிரெதிராக இருக்குங்கிறதையும் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.